Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சாதம் எப்படி வடிக்கலாம்னு பார்க்கலாம். சாதம் வடிக்கிறதுக்கு 1 கப் அரிசிக்கு 4 கப் வீதம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு தண்ணி நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இல்ல கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சு எடுத்துக்கக்கூடிய அரிசியை அதில் போட்டுக்கோங்க. ஊற வச்சு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு 20 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். மிதமான தீயில வச்சிங்கன்னா போதும். சாதம் வெந்து வந்துடுச்சு. அடுத்ததாக மேலே தட்டு போட்டு பைண்டிங் கிளிப் 2 பக்கம் போட்டுக்கோங்க. கிளிப்பு போடுறதுனால நம்ம அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வடிஞ்சிரும். நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தோட வெயிட் தாங்குற அளவுக்கான பாத்திரம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு வடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை லேசான பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா சிங்க்குக்குள்ளே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா கஞ்சி வடித்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரியும் செய்யலாம். ஏற்கனவே அதில் கஞ்சி வடிஞ்சிருச்சு. நான் வீடியோக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கஞ்சி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கஞ்சி தண்ணியில் பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டுட்டு நம்ம வெது வெதுப்பாக இருக்கும் போது குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா பூ போல் சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது ஒரு சிம்பிளான வீடியோ தான், ஆனால் நிறைய பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.